தஞ்சாவூர் பக்கத்தில் குடமுருட்டி ஆற்றங்கரையில் ஒரு கோயில் இருக்குது. அங்கே அறிவியலுக்கே எட்டாத ஒரு அதிசயம் நடக்குதுன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது செந்தலை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலை பற்றி தான். இந்த ஊருக்கு ஏன் செந்தலைன்னு பேர் வந்துச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் சந்திரலேகைன்னு ஒரு தேவலோக பெண் வானத்தில் பறந்து போகும்போது கீழே தவம் பண்ணிட்டு இருந்த ஒரு முனிவரை கேலி செஞ்சாங்களாம். அதனால கோபமான முனிவர், நீ பூலோகம் போய் பிறப்பாயின்னு சாபம் கொடுத்துட்டாரு. சாப விமோசனம் தேடி அந்த பொன் இந்த கோயிலுக்கு வந்து ஈசனுக்கு சேவை செஞ்சாங்க. ஒரு ரத சப்தமி அன்னைக்கு இறைவனுக்கு சந்தனம் பூசும்போது அவங்க கை ஈசன் நெற்றியில் பட்டுச்சு. அப்போவே அவங்க சாபம் நீங்கிடுச்சு. இப்போதான் விஷயமே இருக்குது. அன்னைக்கு அந்த பெண் தொட்ட அந்த கை ரேகைகளை இன்றைக்கும் ரத சப்தமி அன்னைக்கு சாமி சிலையில் பார்க்க முடியுமாம். அது மட்டும் இல்லை, அபிஷேகம் பண்ணும்போது அந்த செப்பு சிலை திடீர்னு கருத்து போகும் அதிசயமும் இங்கே நடக்குதுன்னு சொல்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மனே கனவுல வந்து சொன்னதால் இங்கே சாமி பேர் சுந்தரேஸ்வரர், அம்மன் பேர் மீனாட்சி. இங்கே பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் இருக்காங்க. பிரம்மா பூஜை பண்ணப்போ காவிரி ஆறு வேகமாக வந்து அவர் வச்சிருந்த குடங்களை எல்லாம் உருட்டிட்டு போனதால தான் அந்த ஆற்றுக்கே குடமுருட்டின்னு பேர் வந்துச்சான். இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா சப்த கன்னிகள் சன்னதி. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை வேணுங்கிறவங்க இங்கே 48 நாள் விளக்கு போட்டால் நினச்சது கண்டிப்பாக நடக்கும்னு நம்புகிறாங்க. தஞ்சாவூர்லேருந்து கண்டியூர் வழியாக திருக்காட்டுப்பள்ளி போகிற ரூட்டில் ஒரு 25 கிலோமீட்டரில் இந்த செந்தலை கிராமம் இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஒரு முறை போய் தரிசனம் பண்ணுங்கள். இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களுக்கு மறக்காமல் நம்ம தமிழ் டூர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.